எங்க போனாலும் இந்த பெண்களுக்கு சமைக்கிற வேலை மட்டும் விடவே விடாது. காலையில அம்மா வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் கடப்பாவும் பண்ணணும். அம்மா இட்லி ஊத்தி வச்சுட்டாங்க, கடப்பா பண்ண தெரியாது, அதனால நான் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். கடப்பா பிளஸ் கார சட்னி வச்சு சாப்பிட்டா இது ரெண்டு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால அது ரெண்டுமே தான் காலையில ரெடி பண்ணியிருந்தேன். கடப்பாக்கு ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பையும் குக்கர்ல வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடையில அசிஷுவல் எப்பயும் போற கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்குற கேப்ல தேங்காய் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கசகசா லைட்டா ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம தேங்காய் மசாலோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால நான் வெங்காயம் தக்காளியோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பாசி பருப்பு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு தேங்காய் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான கடப்பா ரெடி ஆயிரும். இட்லியும் சூடா ரெடி ஆயிடுச்சு, கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டாச்சு.